السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவருடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கொள்கையில் குழப்பங்கள் என்ற தலைப்பின் கீழ் கடந்த வாரம் கொள்கையில் குழப்பம் ஏற்பட முடியுமா, அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் அறிந்து கொள்ளும் விதமாக திருக்குரானிலிருந்தும் ஆதாரபூர்வமான ஹதீதுகளிலிருந்தும் கொள்கையில் குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது பற்றிய ஒரு முன்னுரையை நாம் அறிந்து கொண்டோம். அதே நேரத்தில் கொள்கையில் குழப்பம் ஏற்படுகிறது என்பதற்காக நம்முடைய கொள்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் அதை காரணமாக சொல்லாமல் எது குழப்பப்பட்ட கொள்கை, எது வழிகேடு, எது சரியான கொள்கை என்பதை பிரித்தறிந்து நம்முடைய கொள்கையை உறுதியுள்ளதாக சரியானதாக ஆக்குவதற்கான முயற்சியிலும் நாம் ஈடுபட வேண்டும் என்பது சம்பந்தமான செய்திகளையும் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அன்பிற்குரியவர்களே, இப்படி கொள்கையில் குழப்பங்கள் ஏற்படுவதில், கொள்கையில் வழிகேடுகள் ஏற்படுவதில் முதன்மையானதாக தலையானதாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம் எது என்று சொன்னால், குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி நாம் மார்க்கத்துடைய அடிப்படை என்பதை விளங்கி பின்பற்றுகிறோமோ, அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி செய்தியை எப்படி மார்க்கத்துடைய அளவுகோலாக நாம் முன்வைத்து பின்பற்றுகிறோமோ, அதே போன்று வஹி அல்லாத குர்ஆன் ஹதீஸ் அல்லாத செய்திகளையும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது போன்று பின்பற்றலாம், அவற்றையும் மார்க்கத்திற்குரிய அளவுகோல்களாக எடுத்துக் கொள்ளலாம் என்பதுதான் கொள்கையில் ஏற்படக்கூடிய முதன்மையான குழப்பம். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், எப்படி நம்முடைய மார்க்க சந்தேகங்களுக்கு, நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கு, நம்முடைய இறை கோட்பாடுகளுக்கு குர்ஆனை ஆதாரமாக எடுத்துக் கொள்ளுகிறோமோ, ஹதீஸை ஆதாரமாக எடுத்துக் கொள்ளுகிறோமோ, அதே போன்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்படாத சஹாபாக்களுடைய கருத்து, இமாம்களுடைய கருத்து, ஹதீஸை தொகுத்த மேதைகளுடைய கருத்து, பெரியார்களுடைய வழிகாட்டுதல், நல்லதானப்பா இவர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி உங்களை போன்ற என்னை போன்ற மனிதர்களுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது என்பதற்காக அவர்களுடைய கருத்து, இவற்றையெல்லாம் மார்க்கத்துடைய ஆதாரமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைப்பாடுதான். சுருக்கமாக சொன்னால், வஹி அல்லாத செய்திகளையும் மார்க்கத்துடைய அளவுகோலாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் கொள்கையில் ஏற்படக்கூடிய முதல் வகையான குழப்பம், முதல் வகையான வழிகேடு. அன்பிற்குரியவர்களே, இன்று யாரெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் இயக்கம் நடத்துகிறார்களோ, இஸ்லாத்தின் பெயரால் ஜமாத் நடத்துகிறார்களோ, நாங்களும் இஸ்லாத்தை தூய வடிவிலே மக்களுக்கு சொல்லுவதற்காக களமிறங்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ, அவர்கள் அனைவரிடத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொள்கை குழப்பம், அவர்கள் அனைவரிடத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வகையான வழிகேடு, வஹி அல்லாததையும் பின்பற்றலாம். ஆனால் ஜமாத்துடைய பெயர் குர்ஆன் ஹதீஸ் என்றுதான் இருக்கும். ஜமாத்துடைய பெயர் ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடிய ஜமாத்து தான் என்று இருக்கும். பெயரில் குர்ஆனும் ஹதீஸும் இருக்குமே தவிர கொள்கையில், கோட்பாட்டில், வணக்க வழிபாட்டில், அவருடைய பிரச்சாரங்களில், அவருடைய பிரசுரங்களில், அவர்களுடைய பத்திரிகைகளில் குர்ஆனும் ஹதீஸும் இருப்பது போன்று வஹி அல்லாத மனிதர்களுடைய, உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவையும் மார்க்கத்துடைய வழிகாட்டுதல்கள் என்ற அளவிற்கு அங்கே முன்னிலை வைக்கப்பட்டிருக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி வஹி அல்லாதவற்றை மார்க்கமாக பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றினால் அதுவும் கொள்கையில் ஏற்படக்கூடிய குழப்பம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த அளவிற்கு மார்க்கத்துல வலியுறுத்தி அவசியமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மனிதனை முதலில் அல்லாஹ் படைத்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்கிற இறை போதனையை அல்லாஹ் துவங்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் கட்டளை, மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ் அவனுக்கு போதித்து கொடுக்கிறான். அப்படி போதிக்கும் பொழுது அந்த போதனையுடைய துவக்கமே வஹி அல்லாதவற்றை நீங்கள் பின்பற்ற கூடாது என்பதுதான் முதல் வஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வஹி அது வேறு.
மனித சஞ்சாரம், மனித வசிப்பு துவங்குவதற்கு முன்பாக மனிதனை படைத்தல் என்ற ஒரு நிகழ்வு. அல்லாஹ் முதல் மனிதனை படைக்கிறார். அப்படி படைக்கப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்கள். பிறகு இங்கிருந்து இறங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை எழுதுகிறான். அந்த பின்னணி அடிப்படையாக கொண்டு இந்த போதனை நமக்கு கிடைக்கிறது. எப்படி இதை விளங்குகிறோம் என்று சொன்னால், திருக்குர்ஆனுடைய 31வது வசனம், 2வது அத்தியாயத்துடைய 31வது வசனம். அல்லாஹ் தபாரக வ தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அனைத்து பெயர்களையும், அனைத்து பொருட்களுடைய, விலங்கினங்களுடைய குர்ஆன் எப்படி சொல்லுகிறது, வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ, அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் நபி ஆதம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்து என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து பொருட்களுடைய, உயிரினங்களுடைய பெயர்களை எல்லாம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒருவருக்கு எதையோ கற்றுக் கொடுக்கிறீர்கள், நான் ஒருவருக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறேன். நீங்கள் கற்றுக் கொடுக்க, நான் கற்றுக் கொடுத்த முறையில் அல்லது சொல்லித்தர வேண்டிய விஷயங்களில் சில குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். இங்கே அல்லாஹ்வே ஆசிரியராக இருக்கிறார். சொல்லித் தருவது யார்? அல்லாஹ். அனைத்து அறிவுக்கும் சொந்தக்காரனான, அனைத்து அறிவுகளுடைய உரிமையாளனான அல்லாஹ் இங்கே இருந்து கொண்டு, ஆசிரியராக இருந்து கொண்டு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து விட்டார். இப்படி சொல்லி தரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான். அதே 2வது அத்தியாயம் 38வது வசனத்துல, மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த இடத்துல நீங்க இறங்கி போங்க. நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் நம்மிடத்திலிருந்து வரும். அன்புக்குரியவர்களே, சொல்லித் தர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டு, இது தெரிந்து கொள்வதற்காக வாழ்வதற்குரிய வழிகாட்டுதல் என்னிடத்திலிருந்து தான் வரும். மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து தான் உங்களுக்கான நேர் வழிகாட்டல் வரும். ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நான் சொல்லித் தரக்கூடிய அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையிலே யார் வாழ்கிறார்களோ, ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையும் இருக்காது. எப்பொழுது நாம் எதை நேர்வழி என்று சொல்லித் தருகிறோமோ அதனுடைய அடிப்படையில் வாழ ஆரம்பிக்கும் பொழுது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்த்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்விடமிருந்து பாடம் கற்றுக்கொண்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அப்படிப்பட்ட ஆதமாக இருந்தாலும் கூட நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனுடைய அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்ற முடிவுக்கு வந்துவிடக் கூடாது, வந்துவிட முடியாது. ஏன்? முதல் வஹி அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இது எதற்காக? உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக, உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு, உங்களுடைய மறுமையை வளப்படுத்துவதற்கு. فَإِمَّا يَأْتِيَنَّكُمْ مِنِّي هُدًى فَمَنْ تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. நம்மிடத்திலிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும். அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால்தான் உங்களுடைய வாழ்க்கை வளமானதாக, மறுமையில வெற்றியை தேடி தரக்கூடியதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய முறையில் சொல்லி காட்டுகிறார். இப்ப என்ன விளங்குது? பின்பற்றுதல் என்று சொன்னால், கட்டுப்படுதல் என்று சொன்னால், அது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக அல்லாஹ் சொல்லிவிட்டார். தெளிவா சொன்ன ஒரு முறை சொன்னா போதும் இல்லையா? தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது, யாருக்கும் புரியாம இல்ல. ஆனாலும் மீண்டும் 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 திருக்குர்ஆனில பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னை மட்டும் தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு மட்டும், அல்லாஹ்வை பின்பற்ற முடியாது, ஏற்கனவே சொல்லிட்டோம். என்னுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் நீங்கள் கட்டுப்பட வேண்டும், என்னுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திரும்ப 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 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சில ஆதாரங்களை குர்ஆன்ல இருந்து நம்ம பார்த்துக் கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், 7வது அத்தியாயம் 3வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். நீங்கள் எதற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால், எதை உங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்தானோ, உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து எது உங்களுடைய வாழ்க்கைக்குரிய வழிகாட்டுதலாக வந்ததோ அதை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், அதற்கு மட்டும்தான் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாத தவிர வேறு யாரையும் பின்பற்றுவதோ அல்லது வேறு யாரையும் உங்களுடைய பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளுவதோ கூடாது. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே புரிஞ்சிருச்சு. எதை பின்பற்ற வேண்டும், எதற்கு கட்டுப்பட வேண்டும், எதை நீங்கள் வாழ்க்கைக்குரிய வழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டாலே போதும். அதோடு அல்லாஹ் விட்டுறல,
எதை பின்பற்றக்கூடாது, எதற்கு கட்டுப்படக்கூடாது, எதிர்மறையானதையும் தெளிவாக புரிய வைக்கிறார். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு வந்ததோ அதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அவனை தவிர வேறு யாரையும் பின்பற்றுவதற்குரியவர்களாகவோ அல்லது உங்களுடைய பொறுப்பாளர்களாகவோ ஆக்கிக் கொள்ள வேண்டாம். கலீலம் மா ததக்கரூன், மிக குறைவானவர்களே சிந்திக்கக்கூடியவர்களாக படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்ம கேட்கலாம், பெரும்பான்மை மக்கள் எதை செய்யறாங்களோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானுங்க. ஆரம்ப காலத்துல ஏகத்துவ பிரச்சாரம் துவக்கப்பட்ட காலத்துல நிறைய பள்ளிகள்ல பிரச்சனை, விரல தைக்கிறதுல பிரச்சனை, தொப்பி போடாம வர்றதுல பிரச்சனை, நெஞ்சில தக்பீர் கட்டுறதுல பிரச்சனை, அல்ஹம்து சூராவுக்கு சத்தமிட்டு ஆமீன் சொல்றதுல பிரச்சனை. இது காவல் நிலையம் வரை செல்லும் பொழுது அங்க நமக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசம் என்ன? பெரும்பான்மை மக்கள் எது செய்யறாங்களோ அதை செஞ்சுட்டு போங்களப்பா. இப்படித்தான். ஏனென்றால் இவர்கள் சொல்லுவது, இவங்க நேற்று வந்த பசங்க, நாங்க பெரும்பான்மை மக்கள் எதை செய்கிறோமோ அதற்கு எதிராக இவர்கள் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், கலீலம் மா ததக்கரூன், ரொம்ப குறைவானவர்கள் தான் சிந்திக்கிறார்கள். மற்றவங்க எல்லாம் மூளையோட கீழே இன்னும் சிந்திக்கல. யார் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய வழிகாட்டுதலுக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் தங்களுடைய மூளையை கீழே பிரித்து அதை சிந்திப்பதற்குரிய ஒரு சாதனமாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். கலீலம் மா ததக்கரூன், குறைவான மக்களே படிப்பினை பெற்றிருக்கிறார்கள், குறைவான மக்களே சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் இந்த வசனத்தோடு இந்த வார்த்தையை, இந்த வாக்கியத்தை ஏன் அல்லாஹ் சேர்க்க வேண்டும்? கலீலம் மா ததக்கரூன் என்ற தொடர் இந்த வசனத்தில் ஏன் சேர்க்கப்பட வேண்டும்? அதை கொண்டு அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? யார் அல்லாஹ் அல்லாதவற்றிற்கு கட்டுப்படுகிறார்களோ, யார் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய உபதேசங்களை வாழ்க்கைக்குரிய பாதையாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கவில்லை, அவர்கள் படிப்பினை பெறவில்லை. நேர்வழி எது, வழிகேடு எது என்பதை பகுத்து அறியக்கூடிய அறிவை அவர்கள் இன்னும் தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. குர்ஆன் சொல்லுகிறது. 3 செய்தி இந்த வசனத்துல. ஒண்ணு, எதை நீங்கள் பின்பற்ற வேண்டும், எதற்கு கட்டுப்பட வேண்டும், எதை உங்களுடைய வாழ்க்கைக்குரிய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு செய்தி. எதையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கைக்குரிய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பது 2வது செய்தி. நீங்கள் படிப்பினை பெற்றவர்களா, நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் உண்மையிலேயே நீங்கள் எதற்கு கட்டுப்பட வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதுக்கு மட்டும்தான் நீங்க கீழ்ப்படியணும் என்று 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இதையே வேற வாசகங்கள்ல வேற கருத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 5வது அத்தியாயம் 48வது வசனத்துல, ஃபஹ்கும் பைனகும் மா பிமா அன்ஸலல்லாஹ், நீங்கள் யாருக்காவது எது பற்றியாவது தீர்ப்பளிப்பதாக இருந்தால், ஏதாவது விஷயத்துல உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஒரே குழப்பமா இருக்குது, இதுக்கு சரியான தீர்வு சொல்லுங்க, அல்லது எங்களுக்கு மத்தியில பிரச்சனை இருக்கிறது, இதற்கு ஒரு சரியான தீர்வை நீங்கள் சொல்லுங்கள் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எது விஷயத்திலாவது யாருக்கு மத்தியிலாவது நீங்கள் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பிமா அன்ஸலல்லாஹ், எது அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்கிறதோ அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள், பதில் சொல்லுங்கள். ஏதாவது விஷயத்துல நம்முடைய அறிவை கொண்டு என் கருத்துப்படி இதுதான் சரியா இருக்கும், என் அறிவு கேட்ட வரைக்கும் இதுதான் சரியா, உலக விஷயத்துல அப்படி சொல்லுங்க, அது உங்களிடத்துல குற்றத்திற்குரியதாக ஒரு குற்றம் பிடிக்கப்படக்கூடிய செயலாக கருதப்படாது. மார்க்கம் என்று வந்துவிட்டால், மறுமை என்று வந்துவிட்டால், ஒரு விஷயத்தில் நீங்கள் தீர்வு காண்பதற்கு பிமா அன்ஸலல்லாஹ், எதை அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிறானோ அதிலிருந்துதான் நீங்கள் தீர்வு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் 6வது அத்தியாயம் 106வது வசனத்துல. நல்ல கவனிக்கணும். திரும்ப திரும்ப ஒரே கருத்தை சொல்வதாக இருந்தாலும் பெறக்கூடிய படிப்பினைகள் ஒவ்வொரு வசனத்திலும் வெவ்வேறாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இத்தபி மா ஊஹிய இலைக மிர் ரப்பிக, நீங்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், எதற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால், எதை அல்லாஹ் வஹியாக கொடுக்கிறானோ அதற்கு மட்டுமே நீங்கள் கட்டுப்பட வேண்டும், அதை மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஏன் அன்பிற்குரியவர்களே, அதுல அல்லாஹ் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லுகிறான், அனில் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களை நீங்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தால், லா இலாஹ இல்லா ஹுவ, எவன் வணக்கத்திற்குரியவன் என்று ஒருவனாக இருக்கிறானோ அந்த ஒருவனுக்கு மட்டும் நீங்க கட்டுப்படுங்க, அவனுடைய வழிகாட்டுதலை மட்டும் நீங்கள் வாழ்க்கைக்குரிய வழிகாட்டுதலாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்ப கேள்வி, வசனம் என்ன சொல்லுகிறது? இத்தபிர், நீங்கள் கட்டுப்பட வேண்டும், மா ஊஹிய இலைக்க மிர் ரப்பிக்க, எது உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து வஹியாக வந்ததோ அதற்கு கட்டுப்பட வேண்டும். இது புரியுது. லா இலாஹ இல்லா ஹுவ, வணக்கத்திற்குரிய இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, இது புரியுது. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வஅரில் அனில் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களை நீங்கள் புறக்கணிப்பீராக.
இதுக்கு என்ன சம்பந்தம்? அன்பிற்குரியவர்களே, மார்க்கம் என்ற பெயரில் நீங்கள் எதையாவது செய்வதாக இருந்தால் அதற்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்னவாக இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என்னவாக இருக்கிறது, இதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் தெளிவான இணை வைப்பில் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வசனம் போதுமான சான்றாக இருக்கிறது. ஏன் லா இலாஹ இல்லாஹுவ, வணக்கத்திற்குரிய இறைவன், வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான். எனவே இத்தபிழ், நீங்கள் அவனுக்கு கட்டுப்படுங்கள். மாவூஷிய இலைக்க நிர்ணப்பிக்க, உங்களுடைய ரப்பாகி அவன் எதை வகையாக கொடுத்தானோ அதுக்கு மட்டும் நீங்க கட்டுப்படுங்க. ஏன்னா அவன் தான் வணக்கத்திற்குரியவன். அவனுக்கு இணையாக எதையோ கொண்டு போய் வைத்திருக்கிறார்களே அவர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். அல்லாஹ் ஒன்றை கூடும் என்று சொல்லுவான், மதுஹப் கிதாபு கூடாது என்று சொல்லும். அல்லாஹ் கூடாது என்று சொல்லுவான், மதுஹப் கிதாபிலே கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதையும் அல்லாஹ் எச்சரிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹ், அல்லாஹ் ஹலாலாக்குனது நீங்க ஹராமாக்காதீங்க அப்படின்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்? ஹராமாக்கக்கூடிய வழக்கம் இருந்தது, அல்லாஹ் அனுமதித்திருப்பான், இவர்கள் தடை செய்வார்கள். அல்லாஹ் தடை செய்திருப்பான், இவர்கள் அனுமதிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாபாதக செயலைத்தான் இந்த மதுஹபுகள் செய்து கொண்டிருக்கிறது. அவர் சிறுக்கே வைக்கிறது இல்லைங்க. அந்த இமாம பின்பற்றது எப்படி? அவர் தர்காவுக்கே போறது இல்ல, அவர் மௌலுதே ஓதுறது இல்ல, அவர் சாயத்தை கட்டுறது இல்ல. ஹனபி மதுஹபில் இருக்கிறாரா இல்லையா? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிரான குப்பையை வாழ்க்கைக்குரிய வழிகாட்டி என்று அவர் உச்சி மேல் வைத்து மெச்சுகிறாரா இல்லையா? தெளிவான இணை வைப்பில்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஏகத்துவம் பேசுறவங்க என்னங்க அந்த இமாம பின்பற்றி அவர் தர்காக்கே போறது இல்ல பாய், அவர் மௌலுக்கு எல்லாம் போறது இல்லைன்னு சொல்லிட்டார். மதுஹபிலே இருந்தால் அதுவும் தெளிவான இணை வைப்பு. எடுத்து வாசிச்சு பாருங்க, 6வது அத்தியாயம் 106வது வசனம். அனில் முஷ்ரிக்கி, இணை வைப்பாளர்களை புறக்கணிப்பீராக அல்லாஹ் சொன்ன பிறகு நீ என்ன அவருக்கு வக்காலத்து வாங்குறது? அவருடைய இணை வைப்பை பத்தி, அவருடைய கொள்கையை பத்தி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு உனக்கு என்னப்பா தகுதி இருக்கு? அல்லாஹ் புறக்கணிக்க சொல்லிவிட்டான். இல்ல எங்க கடைக்கு அதுதான் கிட்ட இருக்குது, எங்க வீட்டுக்கு அதுதான் கிட்ட இருக்குது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நரகம் கிட்ட இருக்கிறது என்பதற்காக தூரமாக உள்ள சொர்க்கத்தை புறக்கணிப்பது ஒரு புத்திசாலிக்கு அழகா? வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையில கெட்டு போன பொருள் கொஞ்சம் தூரம் நடந்த நல்ல பொருள் வைக்கிறது இல்லைங்க. வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையில எனக்கு கெட்டு போன பொருளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கக்கூடிய அறிவாளி உலகத்துல யாரும் இல்ல. ஏன்? உலக பொருட்களுடைய கண்ணியம், உலக பொருட்களுடைய மதிப்பு உள்ளத்துல தெளிவாக விளங்கி இருக்கிறது. சர்வசாதாரணமாக அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு அழகாக இந்த வசனம் சொல்லுகிறது, இணை வைப்பாளர்களை புறக்கணிக்க வேண்டும். ஏனென்றால் இத்தகையமா ஊழிய இலைக்க நிரப்பிக்க, உங்களுடைய இறைவன் எதை வழியாக கொடுக்கிறானோ அதை மட்டும்தான் நீங்க பின்பற்றணும், அது அல்லாதவற்றை பின்பற்றவே கூடாது என்று அழகான முறையில திருக்குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி தருகிறது. அன்பிற்குரியவர்களே, இவை போக இன்னும் எப்படியெல்லாம் அல்லாஹ் இதை வலியுறுத்தி சொல்லுகிறான், இதனுடைய அவசியத்தை சொல்லுகிறான் என்று பார்க்கும் பொழுது 24வது அத்தியாயம் 51வது வசனம், 24வது அத்தியாயம் 54வது வசனம். இங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கு அல்லாஹுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதுக்கு அப்படியே முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். அதை விட்டுவிட்டு உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள்? அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 49வது அத்தியாயம் 16வது வசனத்துல, குல் அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், இவ்வளவு தெளிவாக அல்லாஹுக்கு தான் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வழி அடிப்படையில் தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று தெளிவாக சொன்ன பிறகு அது அல்லாத விஷயங்களை எல்லாம் மார்க்கம் என்ற அடிப்படையில நீங்கள் எடுத்து செயல்படுத்த ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் அல்லாஹுக்கே மார்க்கத்தை சொல்லித்தர ஆரம்பித்து விட்டீர்கள். அதன் அர்த்தம் அல்லாஹ் சொல்றான் இதை செய்யாதீங்க, இல்ல நான் செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொன்னது சரியானது அல்ல, எனவே நான் செய்வேன். அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான், இல்ல நாங்க செய்ய மாட்டோம். ஏன்? அல்லாஹ் சொல்லுகிற விவரம் இல்லை. அதுதான் அர்த்தம். இது இணை வைப்பை விட பெரிய பாவம். இணை வைப்பு என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணையாக வேறொன்றை கொண்டு போய் வைப்பது. இது எப்படி? அல்லாஹ்வை விட தாங்கள் எதை சரி காணுகிறோமோ அதை மேலானதாக வைப்பது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளங்கணும். முதலமைச்சருக்கு இணையாக ஒருவர் தன்னை கருதி கொள்ளுகிறார், இது முதலமைச்சருடைய பார்வையில் இணை வைப்பு. இல்ல முதலமைச்சரை எனக்கு கீழே தான் என்று சொன்னால் இணை வைப்பை விட முதல்வரை மட்டப்படுத்துவதை விட ஆக பெரிய பாவம் என்று அவர் புரிந்து வைத்திருப்பது போன்று அல்லாஹ்வுக்கு இணை, அல்லாஹ் சொல்றதும் இந்த சஹாபி சொல்றதும் ஒண்ணுதான், அல்லாஹ் சொல்லுவதும் இந்த இமாம் சொல்லுவதும் சமமானது என்று சொல்லுவதுதான் இணை வைப்பு. ஆனால் இவர்களுடைய நிலைப்பாடு, இவர்கள் என்று சொன்னால் யார் தங்களுடைய நிலைப்பாட்டை குர்ஆன் ஹதீஸுக்கும் கூடுதலாக இதை பின்பற்றுவது அதை பின்பற்றுவதெல்லாம் மார்க்கம் தான் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுடைய நிலை என்ன? இணை வைப்பை விட மாபாதக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இணை வைப்பை விடவும் மிகப்பெரிய வழிகேட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது.
இப்போ ஒரு கேள்வி, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ் சொல்வதை மட்டும்தான் மார்க்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா குர்ஆன்ல பல இடங்கள்ல வாதீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படணும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படணும் என்று வந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வசனங்களும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வசனங்களும் முரண்படுவது போன்று தெரிகிறது. இது நம்முடைய கொள்கையில குழப்பத்தை ஏற்படுத்துமா? இதனால் நம்முடைய கொள்கை வழிகேட்டை நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இப்படி எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் சிந்தனை வர வேண்டும். இப்படி எல்லாம் கேள்வி நாம உருவாக்கி குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதற்கு என்ன தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தேட வேண்டும். அப்ப பாருங்க, குர்ஆன்ல இவ்வளவு நேரம் சொன்ன செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும், அல்லாஹ் தரக்கூடிய வஹீக்கு மட்டும் கட்டுப்பட வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனால் பல இடங்கள்ல வாதீஉல்லாஹ வர் ரசூல் வமை யுதிஇல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாறுபட்டதாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் வரலாம். இதற்கும் நாம் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். இது மாறுபட்ட முரண்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய வசனங்கள் அல்ல. ஏன்? திருக்குர்ஆன்ல 53வது அத்தியாயம் 3 மற்றும் 4வது வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பல நேரத்துல நமக்கு மத்தியில சொல்லப்பட்ட செய்தி, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அந்த முஹம்மது சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் அவருடைய மனோ இச்சைப்படி சொல்லப்படுவதில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, எதை நாம் வழியாக அனுப்புகிறோமோ அவற்றை தவிர. அப்ப வஹியை பின்பற்ற வேண்டும், வஹியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் அனைத்துமே எப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை ஏற்று நடக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லுகிறதோ அதே போன்று வஹியை பின்பற்ற வேண்டும், வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய வசனங்கள்ல இந்த கருத்தும் அடங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியதையும் கேட்டு நடக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவது அவர்களுடைய சொந்த கருத்து அல்ல. இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, 24வது அத்தியாயத்துடைய 51வது வசனம், 24வது அத்தியாயத்துடைய 54வது வசனம், இங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வாதீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வமை யுதிஇல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் 24:51 சமிஅனா வஅதானா, நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சரணடைவதுதான் மூமின்களுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இல்ல நாங்க சஹாபாக்கள் சொல்றதையும் கேட்போம், எங்க மதுஹப் இமாம்கள் சொல்றதை கேட்போம், எங்க ஊர் அஜர்த்து சொல்றதை கேட்போம், பெரியார்கள் உலமாக்கள் அமீரே ஷரியத் சொல்றதை கேட்போம் அப்படின்னு சொன்னா நீங்கள் வழிகேட்டு இருக்கிறீங்க. ஏன்? அதையும் அல்லாஹ் தான் வேற ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். அப்ப என்ன விளங்கணும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது போன்றே அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். அதனால அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுக்கு இணையாக்கி கொண்டு வைத்து விட்டோம் என்பது அர்த்தம் அல்ல. அல்லாஹ் சொல்லுவதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கி சொல்லுகிறார். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. எப்படி? கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு தூதரை நாம் ஏற்படுத்துவோம். யத்லு அலைக்கும் ஆயாத்திஹி, அவர் நம்முடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிப்பார். வ யுஸக்கீஹிம், உங்களை தூய்மைப்படுத்துவார். வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர் உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். வ யுஅல்லிமுக்கும், மேலும் அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். மாலம் தகூனு தஅலமூன், எதை பற்றி நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களோ அதையெல்லாம் அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். அப்ப ரசூலுடைய கற்றுத்தருதல், ரசூலுடைய வழிகாட்டுதல் எல்லாம் அவங்களுடைய சொந்த தரக்கு அல்ல. எதை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி தந்தானோ அதை சமுதாய மக்களுக்கு, உம்மத்துக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே ரசூலுடைய வார்த்தையையும் ரசூலுடைய வழிகாட்டுதலையும் மார்க்கமாக எடுத்துக்கொள்ள, எப்படி வந்தாலும் அல்லாஹ் ரசூல் மட்டும்தான், இது அல்லாம வேற ஒண்ணு கிடையவே கிடையாது என்பதை தெளிவாக மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் அன்பிற்குரியவர்களே, யாரெல்லாம் இந்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் கையில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி சொல்லுவார்கள் மக்களிடத்துல, நமக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்படணும்னு சொன்னா இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்காதுங்க, சின்ன சின்ன சுண்ணத்து தானே, தர்ல தைக்கிறது ஒரு பெரிய விவகாரமா, நெஞ்சில தக்பீர் கட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையா, கூட்டுதுவா ஓதுறது ஒரு பெரிய மேட்டரா, விரும்பினா ஓதட்டும் இல்லைன்னா விட்டுருவோம், நமக்கு நோக்கம் வந்து ஒற்றுமை தான் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிரச்சாரம். நம்ம நோக்கம் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஒன்னா இருக்கணும், இதுதான் போய் நம்முடைய நோக்கம். இதுக்கு எதிராக எந்த விஷயம் வந்தாலும் நம்ம அதை எதிர்த்து போராடணும். இப்படி எல்லாம் சொல்லி குர்ஆனையும் ஹதீஸையும் புறந்தள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறார். 6வது அத்தியாயம் 153வது வசனத்தில் சொல்லுகிறான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் நேரான வழி. எது?
குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் நேரான வழி. ஃபத்தபிஉ, இதை மட்டும் தான் நீங்க பின்பற்றணும். வலா தத்தபிஉ சுபுல ஃபதஃபர்ரக பிகும், இதை தவிர்த்து வேறு எதையாவது நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் பல கூறுகளாக பல பிரிவுகளாக பிரிந்து போய்விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். குர்ஆனையும் ஹதீஸையும் தவிர ஒற்றுமைங்கிற பேர்ல, தீனை நிலைநிறுத்துவோம் என்ற பேர்ல, மார்க்கத்துக்காக போராடுவோங்கிற பேர்ல, ஒற்றுமையை வளர்ப்போங்கிற பேர்ல என்னென்னவெல்லாம் சொல்லுகிறார்களோ அவை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டுறதா? பிரச்சனையே இல்லை. இப்ப ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் வருவதற்கு காரணமே குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு வேறு எதையோ பின்பற்றுறதால தானே பிரச்சனையே வருது. எல்லாருமே குர்ஆன் ஹதீஸ் என்று வந்து விட்டால் ஒற்றுமைக்கு தனி ஒரு முயற்சியே தேவையில்லை. எல்லோரும் குர்ஆன் ஹதீஸுக்கு கீழ் வாழ துவங்குவோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா ஒற்றுமை பிரச்சாரம், ஒற்றுமை கோஷம், போலி ஒற்றுமை இதெல்லாம் இந்த பிரச்சாரம் தேவையே இல்லை. அனைவருமே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கீழே வந்து விட்டால் ஒற்றுமை என்பது தானாகவே வந்துவிடும். ஆனா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பாய், அதெல்லாம் விட்டுருவோம், அதுல சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க, இணை வைக்கிற இமாமா அவருடைய பாவம் அவருக்கு, நீங்க இந்த பள்ளியில சொல்ல மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்லி மக்களுடைய உள்ளங்களை பாழ்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்து உங்களை ஒற்றுமையின் பக்கம் அழைப்பாங்க. நீங்க அதெல்லாம் ஒற்றுமை நினைச்சீங்கன்னா வலா தத்தபிஉ சுபுல ஃபதஃபர்ரக பிகும், பல பிரிவுகளாக பல பிரிவுகளாக நீங்கள் பிரிந்து போய் விடுவீர்கள். எனவே குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் நேர்வழி என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த கொள்கையில குழப்பம் ஏற்படக்கூடிய வழிகளை எல்லாம் அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். இவ்வளவு சொன்ன பிறகும் இல்ல நாங்க குர்ஆன் ஹதீஸை விட இன்னும் சில விஷயம்லாம் வச்சிருக்கிறோம், அதனுடைய அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா அவங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டது? 33வது அத்தியாயம் 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம். அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயத்தில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு முடிவை ஏற்படுத்தி விட்டால் இதை இப்படித்தான் செய்யணும், இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இதை இப்படி செய்யக்கூடாது என்று ஒரு விஷயம் சம்பந்தமாக அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு முடிவை ஏற்படுத்தி விட்டால் வலா முஃமினின் வலா முஃமினத்தின், மூமினான எந்த ஒரு ஆணுக்கோ மூமினான ஒரு எந்த ஒரு பெண்ணுக்கோ தங்களுடைய கருத்தை அதிலே நுழைப்பதற்கு எந்த அனுமதியும் இல்லை. அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் முடிவு செய்து விட்டார்கள். அதுக்கு பிறகு உங்க கருத்து யாரு, எந்த மனிதனுக்கோ என்ற வார்த்தை இல்லை. குர்ஆனுடைய வசனத்துல எந்த மனிதனும் தன்னுடைய கருத்தை அதில் நுழைக்க முடியாது என்று சொல்லப்படவில்லை. எந்த முஃமினும், அல்லாஹ்வுக்கு கரெக்டா கட்டுப்பட்டு நடக்கிற நான் கூட கருத்து சொல்லக்கூடாதா அப்படின்னு கேக்குறீங்களா? நீ கூட சொல்லக்கூடாது. நான் மூமினாக வாழுகிறேன், என்னுடைய வணக்க வழிபாடுகளை நான் முறையாக செய்கிறேன், நான் கூட ஒரு கருத்து சொல்றதுக்கு அனுமதி இல்லையா? இல்ல. அப்படிதான் அல்ல வலா முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ் ஒரு அம்ர விஷயமாக ஒரு முடிவு செஞ்சுட்டா நீ யாரும் சொல்ல முடியாது, நீ யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு பிறகு நீங்க அதுல ஏதாவது ஒரு கருத்தை திணிக்கிறீங்க நுழைக்கிறீங்கன்னு சொன்னா அது எப்படிப்பட்டது? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிற கட்டளைக்கு மாற்றமான ஒரு நிலையில கொண்டு போய் விட்டுரும். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு முடிவை செஞ்ச பிறகு தன்னுடைய கருத்தை அதுல நுழைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கொள்கையில் ஏற்படக்கூடிய வழிகேடு. அவர் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார். முபீனா என்று சொன்னால் எந்த விதமான ஒளிவு மறைவுக்கும் இடமில்லாத தெளிவான வழிகேட்டின் பக்கம் அவர் போய்விட்டார் என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இன்னும் நம்முடைய கொள்கையை குழப்பக்கூடிய விஷயங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் ஏற்படும், அதை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கான வழிமுறைகளாக குர்ஆனும் ஹதீஸும் என்னவெல்லாம் சொல்லுகிறது என்பதை அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்த வாரங்களிலே பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.